இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துணி காய போடுற ஸ்டாண்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது, ஸ்டீலில் உள்ளது தான். இது எப்படின்னா, நமக்கு வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு, மாடி ஏற முடியாதவங்களுக்குலாம் இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவத்தில் அரைகிறதுக்கு வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காண்டி ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இது செவத்துக்கு 2 சைடுமே அரைஞ்சிடும். நல்ல குவாலிட்டியான ஸ்டீலாக இருக்குது. நம்ம செவத்தில் எப்படி அரைஞ்சிட்டு ஸ்க்ரூ மாட்டிட வேண்டியதுதான். இதே மாதிரி இதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் அரைஞ்சிட்டு அதில் ஸ்க்ரூ மாட்டிக்க வேண்டியதுதான். இது நைலான் கயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 50 அடிக்கிட்ட வரும் போல். இதில் செவத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். இது வந்துட்டு அதிகமாக இடத்த அடைக்காது. உங்களுக்கு அதிகமான வந்துட்டு துணி நீங்கள் இதில் தொங்க விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 லேயர்கிட்ட நீங்கள் தொங்க விடலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவத்தில் ஃபிட் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்துக்குங்க, மாற்றி நீங்கள் ஃபிட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆங்கிளில் நீங்கள் வச்சிங்கன்னா, நீங்கள் கொடியில் வந்துட்டு துணியை போடும்போது இது கீழே டவுன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் திருப்பி வச்சு ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி ஃபிட் பண்ணும்போது இங்கே மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கிறதுனால அது வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ இதில் எவ்வளோ துணி தொங்க போட்டாலும் உங்களுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும். ஃபைனலாக இப்படி தான் வந்திருக்கும். இது நம்ம துணி காயப்பட்ட பிறகு நீங்கள் மேல் நோக்கி திருப்பி விட்டுடலாம். ஸோ இது வந்துட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். துணி காய போடும்போது மறுபடியும் கீழ் நோக்கி நீங்கள் வந்துட்டு மறுபடியும் திருப்பி விட்டுடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.